நாம இப்ப இன்றைக்கு இளைய விஷயத்துல முக்கியமா என்னென்ன விஷயங்கள் கவனிக்க வேண்டும் என்று இதுகளை நம்ம இதுல ரீகேப் பார்த்துருவோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலைகள் என்ற விஷயத்துக்கு ஒரு அடிப்படையான விளக்கங்கள் கொடுத்திருப்பாங்க. அதுல பாருங்க அந்த குறுக்கலைகள் என்று சொல்றது என்ன விஷயம் என்று சொல்றத ஒரு கம்மியில பார்த்து ரைட். அப்ப அதுகள் நான் அந்த முக்கியமான இடங்கள்ல உள்ள முழுக்க நீங்க வாசிட்டு இருக்க தேவையில்லை. நான் சொல்ற விஷயங்களை நீங்க அப்படியே இந்த ஆடியோ வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க எதுலயே புக்க வச்சு அப்படியே வாசிச்சுட்டு போனீங்களா இருந்தாலும் உங்களுக்கு இது கண்டு திரும்ப இன்னொரு நேரம் போட தேவையில்லை. அப்ப பாருங்க குறுக்கலைகள் என்ற என்ன விஷயம் என்னதை பார்த்துக்கோங்க. நாம கொஞ்சம் பார்ப்போம். இப்ப எல்லா விஷயத்தையும் வாசிச்சு அதற்கான உதாரணங்களை நீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. முக்கியமான விஷயங்கள் மட்டும் நாம நீங்க வந்து நோட் பண்ணிக்கண்டு போவோம். அப்ப அதுல குறுக்கலைகள் என்ற என்ன விஷயம் அதை பார்த்துக்கோங்க. அதுல மற்றது உங்களுக்கு அலைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து சக்தியை உருவாக்க அவற்றின் அந்த முக்கியமான அலைகள இயல்புகள் சிலதை பற்றி நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதுல ஹைலைட் ரைட். அப்ப பாருங்க இந்த இருக்கு. நான் இப்ப இதுல ஹைலைட் பண்ற விஷயங்களை கொஞ்சம் ஒருக்கா பார்த்துக்குவேங்க. அதாவது அலைகள்ல வந்து அந்த சக்திகள் எப்படி ஊடுகடத்தப்படுது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயங்களையும் நீங்களும் இந்த இடத்துலயே வாசிச்சு கண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிறகு அலைகள் இயக்கத்தை பற்றி கதைக்கும் போது அதுல வந்து உங்களுக்கு மேற்பிடித்த உதாரணங்கள் பற்றி சில இது காய்ச்சிருப்பாங்க. மேல நீங்க என்ன விஷயங்களா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதுல பாருங்க இதுல மேற்பிடித்த உதாரணங்கள்ல இருந்து குறிப்பிட்ட அலைகள் ஊடகத்தினூடாக செல்கிறது. நீர் உண்டாகும் நீர் right? அப்ப இந்த அலை வந்து என்ன ஊடகத்துல விஷயத்த இதெல்லாம் சின்ன விஷயங்கள். இது எக்ஸாம் ரைட். அப்ப இதுல ஹைலைட் பண்ணிருக்கிற மற்ற விஷயத்தையும் ஒரு வாசிங்க. இந்த விஷயத்தை ஒரு கம்மியான பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த மற்ற பாடங்கள் அந்த கடைசி நேரங்கள்ல வந்து நீங்க இப்படி அந்த மற்ற நோட்ஸ்களை படிக்கணும்னு சொல்ற விஷயங்களை நான் வந்து இதுல உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து குறிமுறை அலை என்று சொல்ற விஷயம். பொறிமுறை அலை என்றா என்ன விஷயம் இதுல உங்களுக்கு ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தான் பெரும்பாலும் இருக்கு. ரைட். இப்ப அடுத்தது நீங்க முக்கியமா வாசிக்க வேண்டியது இந்த ஏரியா. அதாவது இதுல வந்து எப்படி பிரிக்கிறாங்க அது இயக்கங்கள் முறைகள் இந்த மாதிரி இருக்கிற விஷயம் அதுகளை நீங்க ஒரு காதில் வாசிச்சுக்கணும். அடுத்தது வந்து உங்களுக்கு பிரிச்ச அந்த கலை நட்டாங்கலை என்ற practicals நடக்குது. ரைட். practicalகள் நீங்க செய்திருக்கீங்களோ தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் அந்த நோட்ஸுகளை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ற விஷயங்கள் கம்மியாக பார்த்துக்கணும். அந்த விஷயங்கள் ஈஸியாக ரைட். இந்த தந்தியை ஒரு மேலால வாசிச்சுக்கலுங்க. உங்களுக்கு அந்த விடுமுறை ரைட். இப்ப அதுக்கான படங்கள் இதுல இதுகளை நீங்க பார்த்து ஒரு மேலால பார்த்துக்கணும். சரி என்னன்னு நீங்க எக்ஸாமுக்கு முதல்ல ஒரு பார்க்குறாங்க துணிக்கு இயக்கம் எப்படி இருக்குது மற்ற வந்து அந்த அசைவு உண்மையாகவே அந்த அசைவுகள் எப்படி இருக்கு என்ற விஷயங்களை நீங்க இதுல ஒருக்கா பார்த்து கண்டிப்பாங்க. சரி. அடுத்தது வந்து உங்களுக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்குறாங்க. அந்த முடி தாலி என்ற விஷயம் அதுகளை ஒருக்கா மேல வாசி விளையாங்க. இதெல்லாம் சின்ன விஷயங்கள் நம்ம குயிக்கா ரீகேப் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதை குயிக்கா ஒருக்கா மேல பார்த்துக்கலாம். ரைட். நம்ம இப்ப காய்ச்சிட்டு இருக்கும் போதே நீங்கள் இந்த பிடிஎஃப்களை அப்படியே அதிலேயே வச்சு நீங்கள் டிடெக்ட் செய்யக்கூடியதாக இருக்கும். இதுல பாக்குறீங்களா அல்லது போன்லயே பாக்குறீங்களோ தெரியல. நீங்கள் அதை வந்து லேண்ட்ஸ்கேப் வைஸ்ல வச்சுக்கொண்டு நீங்க பெருசா ஜூம் பண்ணி இந்த பிடிஎஃப்ஐயே வாசிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு அவங்க நட்டாங்க அலைக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நட்டாங்க அவள் நினைத்த அந்த வாய்ப்புகளுக்குள்ள ரைட். அப்ப இந்த பிந்திய ஒரு கவாசிகளுக்கு உங்களுக்கு மேல அதுக்குரிய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த பிராக்டிகல்களை செய்யும் போது நட்டாங்க அலைகள் எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம் அவை எப்படி இருக்கும் இதுல கொஞ்சம் உதாரணங்கள் இதுல இந்த பந்தியையும் இதோ ஒருக்கா நீங்கள் மனதில் வச்சுக்கொண்டீங்கன்னா நல்ல பாடமாக்க தேவையில்லை. வித்தியாசம் பெரும்பாலும் பாடம் வந்து சரியான நோட்ஸ் பாடம் ரைட். அப்ப அதால வந்து
நீங்கள் ஒருக்கா மேலால ரீகேப் பண்ணிக்கொள்றது நல்லது. எல்லாத்தையும் போட்டு இருந்து வாசிச்சுட்டு இருக்கலாம். முக்கியமா ஹைலைட் பண்ண விஷயம். ரைட். அடுத்தது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வந்து அலை இயக்கத்துடன் தொடர்புடைய பௌதீக கணியங்கள். அதுல வந்து நீங்க வந்து இந்த பந்தயம் ஒருக்கா வாசிக்கணுங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த அலைகள் செல்லுற பாதைகள் சம்பந்தமாக அதுல மற்ற என்னென்ன விஷயங்களை நீங்க மனதில் வச்சிருக்கணும்னு சொல்றது இந்த ஏரியா. இதையும் ஒருக்கா மேலால கண்ணால பார்த்துக்கணும். ரைட். அப்ப இந்த 2 படத்தையும் பார்த்தீங்களா இருந்தா, இந்த 2 படத்திலயும் உங்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்லி இந்த இடப்பெயர்ச்சி, வீச்சம், அந்த க ஆவர்த்தன காலம், அலைநீளங்கள், அந்த அதாவது அதுல பௌதீக கணியங்கள் ஒவ்வொரு அலைகள பௌதீக கணியங்கள பத்தி உங்களுக்கு இதுல சொல்லியிருப்பாங்க. ரைட். அடுத்தது நீங்க ஒருக்கா கண்டிப்பா வாசிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த அலைகளோட நீளங்கள், அதுகளோட பௌதீக கணியங்கள குறிக்கிறதுகள், அதுகள பத்தின விளக்கங்கள் ஃபுல்லா இதுல குடுத்துருக்காங்க. இந்த ஏரியா நீங்க ஒருக்கா தெளிவா வாசிக்க வேண்டிய ஒரு ஏரியா. சொன்ன மாரி புக்கையும் வச்சுக்கலங்க. இந்த வீடியோவையும் ஃபோன்லயோ எதுலயோ வச்சு லேண்ட்ஸ்கேப்ல போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புக்கில் வாசிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் புக்லையும், ஃபோனில் வாசிக்கக்கூடியதாக இருந்தால் ஃபோன்லையும் வாசிக்கணும். அப்போ நம்ம எந்த பேஜில் நிற்கிறோமோ அதே பேஜில் புக்கோடையே ட்ராவல் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் சொல்லி கண்டு வாரன். எக்ஸாமுக்கு முன்னுக்கு வாசிக்க வேண்டிய ஏரியாவுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிக்கண்டு வாரன். அப்போ இதில் பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. ரைட். அந்த அலைகள வேகங்களுக்கான ஈக்குவேஷனால, அதாவது அந்த வி சமன் எஃப் டெல்டா என்ற அந்த ஒரு ஈக்குவேஷன். ரைட். இதுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. இதுகள் ஒரு அடிப்படையான ஈக்குவேஷன்கள். ரைட். அப்போ அதில் அந்த டெல்டா டி மற்றது விக்கான தொடர்புகளை இதில் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கு. ரைட். இனி என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு விதமான அலைகளுக்குமான ஒரு அறிமுகங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப அதுகள்லயும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு அலைகள் ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் வரலாம், செகண்ட் பார்ட்லயும் வரலாம். அப்ப அதுகளை நீங்க என்ன செய்யுங்க, மேலால ஒருக்கா நான் ஹைலைட் பண்ற இந்த ஏரியாக்களை வந்து நீங்க வாசிச்சு கண்டீங்களான்னு சொன்னா, உங்களுக்கு அந்த அலைகள் பற்றின ஒரு வேற வேற வகைப்பட்ட அலைகளை பற்றின ஒரு அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். இந்த படத்தை பார்த்துக்கலுங்க. அதாவது அந்த முப்பரிமாண அமைப்புல அந்த அலைகள் எப்படி நகருது என்ற ஒரு விஷயம். அடுத்தது வந்து சில அம பெருமானங்கள், எண்பெருமானங்கள், அந்த அலை மற்றது கதி, அதுல பெருமானங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பந்தியையும் ஒரு மேலால வாசிச்சு அலைகள் இயல்புகள் நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப அந்த 3 இயல்புகளையும் படிச்சுக்கிறங்க. அடுத்தது வந்து இப்போ உங்களுக்கு மின்காந்த திருசியம், அது நீங்கள் ஃபுல்லா பாடமாக்கி வச்சிருக்கணும் என்ற ஒரு அவசியம் இல்ல. ஆனா பாடமாக்கி வச்சிருந்தீங்கன்னா நல்ல. மற்றது அதுல மீள்ரன் வீச்செல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. அந்த மின்காந்த திருசியத்த ஆர்டருக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னா நல்லது. ரைட். அப்ப இதுதான் அந்த அட்டவணை. அதுக்கான முழு வரிப்பக்கமும் இதுல குடுத்துருக்கு. ரைட். அப்ப நீங்க இந்த அட்டவணைய இந்த மீள்ரண்ட அடிப்படையில வந்து உங்களுக்கு இந்த அட்டவணை குடுபட்டிருக்குது. நீங்க இந்த அட்டவணைய அந்த ஆர்டர்ல, அதாவது இங்கேயால உங்களுக்கு அந்த மீடுரன் வந்து பாருங்க. இப்ப அதாவது கேமா கதிர்கள் என்று சொல்லுறது வந்து உங்களுக்கு 3லும் 3 தர 10 19லும் வந்து அதிகமாக இருக்கிற ஒன்றுகள். அதுக்கு பிறகு இங்க பார்த்தீங்கன்னா இருந்தா வானிலை அலைகள் அதை விட அப்படியே உங்களுக்கு அந்த எண் பரிமாணங்கள்ற மாற்றம் உங்களுக்கு தெரியுது. அப்ப இந்த ஆர்டர்ல நீங்க அதை பாடமாக்கி வச்சிருந்தீங்களா இருந்தா, அல்லது மனசுல வச்சிருந்தீங்களா இருந்தா, அது உங்களுக்கு கேள்விகள் வரும்போது உங்களுக்கு ஆன்சர் செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றது இந்த படம் நீங்க ஒருக்கா மேலால பார்த்துக்கலங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு அதுல ஒவ்வொரு கதிர்களை பற்றின விளக்கங்களையும் இதுல சொல்லி கொண்டு போவாங்க. அது எங்க பாவிக்கிறாங்க, அது எல்லாம் சொல்லி. சரியா, இதெல்லாம் அப்ப தனி நோட்ஸ்கள். நீ இதுகளை ஒருக்கா நான் ஹைலைட் பண்றதுல மேலால வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு காணும். ரைட். அப்ப இதுக்குள்ள உங்களுக்கு போய் கணக்கு ரீதியான கேள்விகள் தர போறது இல்லை. இந்த ஒவ்வொரு கதிர்கள் சம்பந்தமா இதுகெல்லாம் நீங்கள் மேலாக பார்க்க வேண்டிய விஷயம். ரைட். அப்ப அந்த எக்ஸ் கதிர்கள் எங்கெங்க பாவிக்கிறாங்க, எக்ஸ் கதிர்கள் மட்டும் இல்ல, எல்லா கதிர்களையும் எங்கெங்கிற பாவனை, அதுகள் எப்படி உங்களுக்கு பிரயோசனப்படுது, அந்த கதிர்கள்ன்ற நடைமுறை வாழ்க்கையில எங்க இந்த இடங்கள்ல, இந்த சந்தர்ப்பங்கள்ல பாவிக்கப்படுதுன்ற விஷயம். ரைட். அப்ப இந்த விஷயங்கள நீங்க கட்டாயம் ஒருக்கா வாசிட்டு போகணும். ஏதோ ஒரு இடத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் இருந்தாலும் சரி, ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் உதவக்கூடியதாக இருக்கும்.
ரைட். அப்ப இதுகள் வந்து உங்களுக்கு நான் ஹைலைட் பண்றதுகள் வந்து கட்டாயம் நீங்கள் ஒருக்கா தெரியாம போக வேணாம். ஒருக்கா தெரிஞ்சு கண்டுட்டு போங்க. ரைட். இந்த விஷயங்களும் ஒருக்கா மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்டா இதுகள் வந்து நம்ம நீங்க பாவிக்கிற சந்தர்ப்பம் அதுக்கான உதாரணங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இதுல மைக்ரோவேவ் விஷயம். பயன்பாடு. ரைட். நம்ம இப்போ அதுக்கு முன்னுக்கு கணக்கு பார்த்துட்ட மலைகள் அதுகளில் வந்து இந்த மைக்ரோவேவும் உள்ளடங்குது. அதோட பயன்பாடு அதோட அமைப்பு என்ன மாதிரி என்ற விஷயங்கள் நீங்கள் பாருங்க. அடுத்தது ரேடியோ வேவ் முக்கியம். ரைட். அதுகளோட பயன்பாடு அதுகளோட அமைப்புகள் எப்படி இருக்குது என்ற விஷயம் கட்டாயம். ரைட். அடுத்தது நீங்க பார்க்க போற மெயினான விஷயம் வந்து ஒலி. ஒலியும் வந்து ஒரு அலைவடிவத்துல தான் முடியும் செய்யுது. அகைன் இதுக்குள்ள நான் சொன்ன மாதிரி அந்த வி சமன் எஃப் டெல்டா அந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இதை தவிர உங்களுக்கு ஃபுல்லா தனி தியரிகள் தான் இருக்குது, தனி நோட்ஸ்கள். ரைட். இப்போ நோட்ஸ் பாடம் என்றபடியால் கண்ட பாட்டுக்கு எல்லாத்தையும் வாசிக்கணும். பெரும்பாலும் முக்கியமான சும்மா அவங்களோட புக்லையும் வந்து தேவையில்லாத கதைகள் எழுதப்படையில கட்டுரைகள் மாதிரி பெருசாக எழுதையில சில கணக்கு உதாரணங்களும் மற்றது நோட்ஸ்கள் சம்மந்தமாக தான் காய்ச்சிட்டு போடுறாங்க. அதுகளை இந்த ஹைலைட் பண்ணுற இடங்கள்ல மட்டும் ஒரு மேலாக வாசிக்கட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உதாரணங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்ப இந்த ஒலி பற்றி படிக்கும் போது அந்த ஒலிகளை உருவாக்குற உயிரினங்கள் அவை எப்படி உருவாக்குது. ரைட். அதுகள் இந்த 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 இடங்கள்ல வந்து எல்லாம் சரியான உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்கள் அதுகளை கட்டாயம் வாசிச்சு அப்படி தெரிஞ்சு வேணும் இல்லை. ரைட். இனி இந்த ஒலி அலைகின்ற இயல்புகளை பற்றி நம்ம இந்த இங்கே அதுக்கு கீழே அதை அப்படித்தான் ஆராயப்பட போகுது. அதுகளில் அந்த ஒலி அலைகின்ற இயல்புகளை பற்றி அதை எப்படி பிரயாணம் செய்து என்ற விஷயங்களை நீங்கள் ஒரு இதுகள் பார்க்க போறீங்க. ரைட். அப்போ இந்த படங்கள்ல பார்த்தீங்களா இருந்தா அந்த ஒலி அலைகள் எப்படி பிரயாணம் செய்யுது என்ற விஷயம் வந்து உங்களுக்கு இதுல காட்டியிருக்கிறாங்க. அகைன் இதை வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். இதுல நீங்க மனம் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்படி இருந்தாலும் நீங்க வந்து இந்த பந்தியை ஒருக்கா வாசிச்சுக்கிடுங்க. அந்த ஒளியல்ற வேகம் அதோட எண்ணிக்கை என்ன மாதிரின்னு சொல்லி அதை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு ஒரு சின்ன அறிமுகம் அடுத்த ஆட்டத்துக்கு நீங்கள் என்னத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த ஐதாக்கள் நெருக்கல் மூலமா எப்படி பிரயாணம் செய்து என்ற விஷயம் ஸோ அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஊடகங்கள்ல வெவ்வேறுபட்ட திண்மம் திரவம் வாயு என்ற ஊடகங்கள்ல ஒளி என்ன மாதிரியான வேகங்கள்ல போகுது என்ற ஒரு விஷயமும் அப்ப இந்த ஊடக மாற்றத்துல இந்த சார்பாக ஒளியிற வேகம் என்ன மாதிரி இருக்குது என்று சொல்லி அதுக்கான சில உதாரணங்கள் உங்களுக்கு அதுகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுல ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் ஒன்று செய்து காட்டியிருக்கிறாங்க. ப்ராக்டிகல்ஸ் நீங்க மெனக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ப்ராக்டிகல்ஸ்ல இங்கே நீங்க அதை வச்சுட்டு நீங்கள் இதுகளுக்கு போகும். ரைட். அந்த ப்ராக்டிக்கல்ற முடிவை ஒருக்கா வாசிக்கலுங்க. ஏன்னு சொன்னா அந்த முடிவு தான் ஒலிகள்ற உண்மையான இயல்புகளை உங்களுக்கு நிறுவுவதற்கான இடம். அந்த ஒருக்கா முடிவை வாசிச்சுக்கோங்க. இனி அடுத்தது ஒலியிட கதி அது எப்படி இப்ப சவுண்டும் லைட்டும் என்ன வேகத்துல போகும், எது முந்தி எது பிந்தி என்ற விஷயங்கள் சில உதாரணங்கள் நீங்க அப்ப இதுகளை வந்து ஒருக்கா வாசிச்சு தெரிஞ்சுக்கணும். நீங்க பாடம் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. ஒருக்கா வாசிங்களா இருந்தாலே உங்களுக்கு முக்கியமான இடங்கள்ல ஒரு பொது அறிவு மாதிரி உங்களுக்கு அது மனதில் நிற்கும். இப்ப இதுல வந்து அந்த ஒவ்வொரு அலைகளை படிக்கும் போது மாதிரி சிறப்பியல்புகள் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒலிக்கும் வந்து 3 விஷயங்கள் இருக்குது. அதுல பிரயோகங்கள், அதுல சிறப்பியல்புகள், சுருதி பரப்பு, குவாலிட்டி ஒளி அன்பு. அப்போ அந்த ஒவ்வொன்றுக்குமான ப்ராக்டிக்கல்கள் செய்திருப்பாங்க. அந்த ப்ராக்டிக்கல்கள்ல அதர விளக்கங்கள் என்ன என்ற விஷயம் தான் இந்த பந்தியில சுருதிக்கு கீழே. இப்போ நீங்க அதை ஒரு கணக்கு மேலால வாசிங்கன்னா அதுவே உங்களுக்கு காணும். மற்றது ப்ராக்டிக்கல்கள் கணக்கு செய்திருக்கிறாங்க. அதுகளில் என்ன அவதானங்கள் என்றதை வந்து நீங்க வாசிங்க. அதை வரைபாக்கம் செய்யும்போது அந்த வரைவு எப்படி வந்திருக்குது என்ற விஷயங்கள் உங்களுக்கு விளக்கும். இப்போ அது வந்து உங்களுக்கு சப்போஸ் எக்ஸாம்ல கேட்டாலும் நீங்கள் ஒருக்கா அதுக்கு குழப்பம் இல்லாமல் ஆன்சர் செய்யக்கூடிய இருக்கும்.
இது அதுல 2வது இயல்பு உரப்புன்னு சொல்றது. அதையும் ஒருக்கா வாசிக்கணுங்க. அடுத்தது அதுல குவாலிட்டி ஒளியில பண்பு. ரைட். இந்த 3 தான் ஒலி அலைக்கு இருக்கிற சிறப்பியல்பு. இப்ப இந்த விஷயங்கள் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் விஷயம். இப்போ அந்த ஒவ்வொரு ஒலி அலைகளும் எப்படி ஒன்றுல இருந்து ஒன்று வேறும் விஷயங்கள் வந்து உங்களுக்கு இதுல ஹைலைட் ஆகி இருக்குது. ரைட். அடுத்தது வந்து இந்த கேள்தக வீச்சு, ஆடிபிள் ரேஞ்சுன்னு சொல்றது வேறு வேறுபட்ட ஒலிகள் வந்து வேறு வேற விலங்குகளால் உணரக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு விஷயங்கள். ரைட். அப்ப அந்த கீழொலியிலிருந்து கலியொலி வரைக்குமான ஒரு விளக்கங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இதையும் ஒரு மேலால வாசிக்கணும். பெரும்பாலான கேள்விகள் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் மற்றது ஸ்ட்ரக்சர்களில் கேட்கக்கூடிய கேள்விகள். ஏனென்றா இதில் இருக்கிற அந்த விஷயங்களை நீங்கள் ஒருக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்ட்ரக்சர்களில் ஏதோ ஒரு கேள்விகளுக்கு வந்து உங்களுக்கு இது உதவக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்தது வந்து கலியொலி, அதாவது இது அந்த சோனார் என்று சொல்லி ஷிப்புகளில் பாவிக்கிற விஷயங்கள், அதுகள் எங்கே பாவிக்கிறாங்கன்னு சொல்கிற ஒரு விஷயங்கள் ஒருக்கா வாசிக்கலுங்க. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். ஏனென்றா நீங்கள் ஒருக்கா வாசிச்சுக்கிட்டீங்கன்னா இதை உடனே வாசிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஏனென்றால் வந்து இப்போ வாசிச்சுட்டு காட்டியும் பரவாயில்ல, வாசிச்சிருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப ஒருக்கா ஹைலைட் பண்ற விஷயங்களை வாசிங்க. நம்ம இந்த உதாரணத்துக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா, இப்பதான் நீங்க அந்த எக்ஸாமுக்கு எவ்வளவுதான் முன்னுக்கு ப்ரிப்பேர் ஆகி இருந்தாலும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அதை மறந்து அப்ப கடைசி நேரங்கள்ல எக்ஸாமுக்கு முன்னுக்கு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ற இந்த டைம்களில் வாசிக்கிறது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மைண்ட்ல ரைட். அப்ப இதுல வந்து ஒரு சின்ன கல்குலேஷன்ஸ் அந்த அப்படியே கப்பல்ல இருந்து உங்களுக்கு அவதானிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இதுல பெரிய கணக்குகள் உங்களுக்கு இல்லை. அதுல ஒரு ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கிறாங்க. மற்றபடி அதுல ஒரு பெரிய விஷயமும் இல்லை. பட் அது எல்லாமே அதுல பிரயோசனங்கள். ரைட். நான் சொன்ன மாதிரி பயோ மாதிரி இந்த பாடமும் தியரி நிறைஞ்ச பாடங்கள். ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்கள் வாசிச்சீங்கன்னா எல்லாம் பொது அறிவு சார்ந்த எங்கெங்க பாவிக்கப்படுது, என்ன காரணம் என்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாவிப்பாங்க. இதெல்லாமே மெடிக்கல் ஃபீல்டு பாவிச்ச விஷயங்கள் பாவிச்சு. ரைட். இப்ப அடுத்தது வந்து நீங்க பார்க்க போறது இசைக்கருவிகள். இந்த இசைக்கருவிகள் டைப்ஸை பற்றி நீங்க இதுல படிக்க போறீங்க. இனி இசைக்கருவிகள் உங்களோட அதுகள்ல உள்ள ஸ்பெஷல் இயல்புகள், அதை நீங்க 3 விதமா பிரிக்கலாம். அந்த 3 விதத்துக்குள்ளேயும் உள்ள சிறப்பான இயல்பு நீங்க நீங்க பார்க்க போறீங்க. ரைட். அப்ப இதுகளையும் ஒரு கம்மியினால பிடிச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து இதுல உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. ரைட். நரம்பு கருவிகள்டா என்ன அப்படின்னு சொல்லி சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரைட். இசைக்கருவிகள் ஒளியிழப்பு இருக்கா சந்தர்ப்பம். ரைட். இந்த நரம்பு கருவிகள்ல எப்படி வந்து உங்களுக்கு அந்த ஒலிகள் உண்டாக்கப்படுகிறது என்றதுக்கான அடுத்தது கொட்டற்கருவி உங்களுக்கு இதெல்லாமே நீங்க நடைமுறை வாழ்க்கையில பார்த்த விஷயங்களுக்கான விஞ்ஞான விளக்கங்கள் கொடுத்துருக்கு. ரைட். இப்போ நான் ஹைலைட் பண்றதுல ஒரு கையில பாடமாக்குறதுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு டைம் போறதுக்கு எதுவுமே இல்லை. மேலால ஒரு கவாசி கண்டுபிடிக்கும் உங்களுக்கு இந்த விஷயங்கள் உள்ள இதுகளை நீங்க தலையில எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. பாருங்க, இவ்வளவுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள். இந்த பொழிப்பையும் ஒருக்கா மேலால வாசிச்சுக்கணும். காரணம் நீங்க வாசிச்ச அவலத்தின் ஒரு ரீகேப்பாக அந்த பொழிப்பு இருக்கும். ரைட். அப்போ ஒரு எளிமையான விஷயங்கள் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். ஓகேயா? அப்போ நான் ஹைலைட் பண்ண அவ்வளோ விஷயங்களையும் நீங்க வாசிச்சு கண்டு போவீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த பாடத்தை பற்றின ஒரு கிளாரிட்டி அறிமுகம் மற்றது இருக்கும். இது எல்லாம் கணக்கே இல்லை இந்த பாடத்துல ஆக்சுவலி. அப்போ அதால வந்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் பெரும்பாலும் முக்கியமான விஷயங்கள் தான் புக்ல போட்டிருக்கிறாங்க. அதால பெரும்பாலான விஷயங்கள் ஹைலைட் ஆகிருக்கு. ஓவரா அளவுக்கு மிஞ்சி கொடுத்த உதாரணங்கள் பரிசோதனையில தான் நம்ம ஹைலைட் பண்ணல. இது எல்லாமே நம்ம ஹைலைட் ஆகிருக்குது. ஒருக்கா வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடத்துல ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்துடும்.